நீங்கள் மதிநுட்பம் உள்ளவர்களாக மாற வேண்டுமானால் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. காப்பி கொடுத்தாலும் சரி, போண்டா கொடுத்தாலும் சரி, வடை கொடுத்தாலும் சரி, எதுனாலும் சரி. கிருஷ்ணனுக்கு எது பிடிக்கும்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். அவன் ரொம்ப அழகாக சொல்லிட்டான். பகவத்கீதையில் சொன்னால், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு ஒரு ஸ்லோகம். பெருமாளுக்கு என்னங்க பிடிக்கும் சொல்லுங்கள், அதை நைவேத்தியம் பண்ணுவோம். எதுக்குன்னா பெருமாளை வசியம் பண்ண போகிறோம். நம்ம அவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை போட்டு வசியம் பண்ணுவோம் அப்படின்னா. அதுக்கு அவன் சொல்லிட்டான், நீ என்ன கொடுக்குறேங்கிறது முக்கியம் இல்லைப்பா, எப்படி கொடுக்குறேங்கிறது தான் முக்கியம். மனசில் அன்போடு நீ கொடுத்தீங்கன்னா காஞ்ச இலை, காட்டு புஷ்பம், ஒரு பழம், இல்லை வெறும் தண்ணி, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நீ அதை பற்றி என்ன நினைக்கிற? உனக்கு கொடுத்தா நீ திம்பியா? அதை கொடு. நீ பிரியமாக சாப்பிட்றத நான் பிரியமாக சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டு போயிட்டான். அப்படியாக அவன் சொல்லிவிட்டான். அதனால் உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பொருள் வந்தால் உங்களுக்கு மனசில் என்ன தோணணும்? கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லணும். கிருஷ்ணா வந்திருக்கு சாப்பிடும். அப்படி கொடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்துட்டுதுன்னா நீங்கள் தான் புத்தியிலே சிறந்தவர். அதனால் உங்களுக்கு அறிவில் சிறந்த பிள்ளைகள் வேண்டுமா? ஆண்டவனுக்கு படைத்து விட்டு உண்ணுங்கள்.